மஞ்சனத்தி அப்படிங்கிற வார்த்தை கரெக்டாக சொல்லணுன்னா, ஊரில் மஞ்சனத்தி மரம்னு ஒரு மரம் உண்டு. நான் ஆடு மேய்க்கும்போது கொடுத்தாங்க. அந்த மஞ்சனத்தி பழங்கள்லாம் நாங்கள் சாப்பிடுவோம். அந்த பழங்கள் பறித்து சாப்பிடுவோம். அது எல்லா இடத்துலையும் இருக்காது. அது பொதுவாக முக்கியமான கொஞ்சம் 1, 2 இடத்துல தான் இருக்கும். ஆனா அந்த மரத்துக்குள்ள வந்து சில மரத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா, பசங்க ஏறக்கூடாதுங்க துணி கட்டி விட்டுருவாங்க. துணி கட்டி விட்டுருவாங்கன்னா, சாமி மாரி ஆக்கி விட்டுருவாங்க. அங்க மஞ்சனத்தி இருக்கா? ஏறாதன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி மரத்து மேல ஏறாத கீழ விழுந்துருவ. அப்போ அங்க ஒரு சாமி வந்துடும். இப்படியே போயிட்டுருக்கும். நான் ஒரு நாள் எங்க அம்மாட்ட கேட்கும்போது, ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. மஞ்சனத்தி பத்தி ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. மஞ்சனத்தின்னா யாரு? அப்படின்னு அது அது ஒரு உண்மை கதை. ஓ! அந்த உண்மை கதை கேட்கும்போது எனக்கு அது பயங்கரமான ஒரு அஃபெக்ட் இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு எந்த உருவமே அது எப்பவோ நடந்த கதை. பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. ஆனா அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்பவே. அது ஒரு நிலையான உருவம் மாதிரி என் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுச்சு.